கோகு இல்லாததால் புல்மா டிராகன் பால்ஸை தேடி கிளம்பும்போது அவங்களுக்கு கோகு கிடைச்சிருக்கவே மாட்டார். இதனால் ஊலாங், யாம்சா, கிரிலின், மாஸ்டர் ரோஷி மாதிரியான இந்த கேரக்டர்ஸுடைய ஜேர்னி எல்லாம் நம்ம சீரீஸில் பார்த்த மாதிரி இருக்காது. இவங்கெல்லாம் வித்தியாசமாக இருந்திருப்பாங்க. குறிப்பாக மாஸ்டர் ரோஷிக்கான அதிக டைமுங்கிறது சீரீஸில் கிடைச்சிருக்காது. ஏன்னா கோகு இவர் கூட ட்ரைனிங் எடுத்ததுனால தான் இந்த ஒரு கேரக்டரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணோம். அப்படி இருக்கும்போது கோகுவே இல்லாதப்போ இந்த ஒரு கேரக்டருக்கான முக்கியத்துவம் இருக்குமா இல்லையாங்கிறதே தெரியாது. இதே மாதிரி தான் கிரிலினும் கோகுவும் ஒரு ரைவல்ஸுங்கிற மாதிரி காட்டப்பட்டதுனால தான் நமக்கு இந்த கிரிலின்ங்கிற கேரக்டரையே பிடிச்சிருக்கும். ஒருவேளை கோகுவே இல்லாதப்போ இவர் மட்டும் தனியாக தான் மாஸ்டர் ரோஷி கூட ட்ரைனிங் எடுத்திருப்பார். இப்படி இவர் தனியாக ட்ரைனிங் எடுக்கும்போது கோகு கூட இருந்த அளவுக்கு இவர் பவர்ஃபுல்லாக ட்ரைனிங்கை எடுத்துக்க மாட்டார். இதனால் கிரிலினுங்கிற இந்த ஒரு கேரக்டர் ரொம்பவே வீக்காக தான் இருக்கிற மாதிரி கதை போயிருக்கும். அதே மாதிரி இந்த கிங் பிக்கலோ ஆர்க்குக்கு வந்தால் இங்கே தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. கிங் பிக்கலோங்கிற இந்த ஒரு பீயிங் ஏர்த்துக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருந்திருப்பார். எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்னு இவர் நினச்சிருப்பார். ஆனால் இவர் ஏர்த்தை எதிர்த்து வரும்போது கோகு இவர் கூட நின்று சண்டை போட்டிருப்பார். இவரை அழிச்சும் இருப்பார். இப்படி தான் நார்மலாக நமக்கு கதை போயிருக்கும். ஆனால் இந்த இடத்துல கோகுவே இல்லைன்னும் போது இந்த கிங் பிக்கலோவை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை. இதனால் வேறு வழியே இல்லாமல் டியான், கிரிலின், ரோஷி மாதிரியான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தான் இவங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க எல்லாராலையும் இந்த கிங் பிக்கலோவை எதிர்த்து சண்டை போட்டிருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். இவங்க எல்லாருமே டீம் போட்டு ஒருவேளை கிங் பிக்கலோ கூட சண்டை போட்டிருந்தா இவங்களால் ஜெயிச்சு கூட இருக்க முடியும். ஆனால் இவங்க எல்லாருமே ஒரே டீமில் இருப்பாங்களாங்கிறது தான் சந்தேகம். ஏன்னா கோகு இவங்களுடைய வாழ்க்கையில் வந்ததுனால தான் இவங்க எல்லாருமே யுனைட் ஆகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுங்கிறது சீரீஸில் காட்டப்பட்டிருக்கும். ஒருவேளை கோகு இவங்க கூட இல்லைன்னா ரோஷியும் கிரிலினும் வேணால் ஒன்றா இருப்பாங்க. டியான் எங்கே இருப்பாருன்னே தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் தனித்தனியாக வந்து தான் கிங் பிக்கலோ கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும். இப்படி இவங்க தனித்தனியாக மோதினாங்கன்னா கிங் பிக்கலோ ஈஸியாக இவங்க எல்லாரையும் டிஃபீட் பண்ணிடுவார். ஸோ 90% கிங் பிக்கலோவை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது எர்த்லிங்ஸுக்கு இருக்காது. ஆனால் 10% கிங் பிக்கலோவை சீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை யார் பண்ண முடியும்னு கேட்டால் அது நம்ம மாஸ்டர் ரோஷி தான். மாஸ்டர் ரோஷி எப்படியாச்சு கிங் பிக்கலோவை டைவர்ட் பண்ணி அவர் கவனிக்காத நேரத்தில் அவரை சீல் பண்ண வேணால் இந்த ஒரு கிங் பிக்கலோ த்ரெட்டை எர்த்லிங்ஸால் சமாளிக்க முடியும். ஸோ கிங் பிக்கலோவை அழிச்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கு கோகு ரொம்பவே முக்கியம். ஒருவேளை கோகு இல்லைன்னா 90% கிங் பிக்கலோ தான் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதோடைய ஃபுல் வீடியோ கீழே லிங்க்கில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.